வணக்கம் மக்களே, கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்ககிட்ட ஒன்று கேட்கணுங்க. மதுரையில் ஒவ்வொரு வருடமும் நடக்கும் சித்திரை திருவிழாவை பற்றி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த திருவிழா எதை முன்னிட்டு நடக்கிறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரர் பெருமாளுக்கும் நடக்கும் திருமண வைபவத்தை தான் இவ்வளவு சீரும் சிறப்புமாக ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடுறாங்க நம்ம மதுரை மக்கள். அந்த திருவிழா எத்தனை நாள் நடக்கும்னு தெரியுமா? ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, மொத்தம் 16 நாள் நடக்கும். அதில் மீனாட்சிக்கு கல்யாணம் முடிஞ்சு அவரை பூப்பல்லக்கில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ நம்ம மீனாட்சி அம்மன் ஒரு புறம் திரும்பி உட்கார்ந்துருப்பாங்க. அது எதுக்காக இருக்கும்னு நீங்கள் எப்போவாவது கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லையா? நான் கற்பனை பண்ணியிருக்கேங்க. இந்த கொண்டாட்டங்கள் எல்லாமே நம்மளோட மீனாட்சி அம்மனே நம்மளை மாதிரி ஒரு சாதாரண பொண்ணாக இருந்து அவங்க கல்யாணத்தை அவங்களே சிலாகிச்சு நினச்சி பார்த்தா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும்ல? அதுதாங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீனாட்சி கல்யாணம் என்கிற சிறுகதையில் அப்படி என்னதான் அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கா? காத்திருங்க, நான் சீக்கிரம் அடுத்த வீடியோவோட வர்றேன். இது உங்கள் சேனல் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ். பாய் மக்களே. உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் பெறுவதற்கு உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.